இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்துக்களில் இந்த ஆ தாங்க செய்ய போகிறோம். நம்ம ஸ்கூல் போனதுமே நம்ம கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்குற ஃபஸ்ட்டு எழுத்து இந்த ஆ தாங்க. இந்த ஆவை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கேஜ் வயர் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இது போல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே பொறுமையாக வளைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே போலவே நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இதே போலவே பொறுமையாக வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக கீழே நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போடணும். சரிங்களா? ஆக்கு கீழே அப்படி வரும் பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம சைடில் இருக்கக்கூடிய இந்த வயரை நம்ம இது போல் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இது போல் எடுத்து விடலாம். எப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய வயரை அப்படியே கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி இழுக்கணும். வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இது போல் தான். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்ம ஆ செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே ஸ்கூல் டேஸில் இந்த ஆவை போடுறதுக்கு எத்தனை டைம் திட்டு வாங்கியிருப்போம், அடி வாங்கியிருப்போம். யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஸ்கூலுக்கு போகிறப்போ நரம்பு பையில் தாங்க என்னோடய புக்ஸு ஸ்லேடெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நரம்பு பை இல்லை அப்படின்னா மஞ்சள் பை தாங்க. நீங்களும் யாராச்சும் நரம்பு பை மஞ்சள் பை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த மெமரிஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோட 6th ஸ்டாண்டர்டில் தாங்க எனக்கு பேக் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேக் ஆ சூப்பராக செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.